திரு அக்னீஸ்வரன், முன்னதாகவே குறுக்கிட விரும்புனீங்க, உங்களோட இறுதி கருத்தோட சுருக்கமா. தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இந்த ஒய் பிரிவை பற்றி மௌனம் காக்க 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 சந்தேகங்கள் பெருகும் பெருகும். அதனால் நாளை மறுநாளோ கண்டிப்பாக அது சம்பந்தமான விளக்கம் கொடுப்பார். நீங்கள் என்னதான் ஒரு கூட்டணி கட்சியை நீங்கள் உருவாக்க நினைத்தாலும் இங்கே சித்தாந்த சிதைவு ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு முயற்சிக்கிறது. ரெண்டாவது, 2026 யார் என்னென்ன சித்தாந்த போர் நடத்தினாலும் அது தெரிஞ்சு போயிடும். நண்பர் பேசும்போது சொன்னார், டிடிஎஸ் ரவிச்சந்திரன் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டுக்கு இராணுவமே தேவைப்பட்டாலும் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னாரு. தமிழ்நாட்டுக்கு இராணுவம் தேவைப்படுகிற அளவுக்கு இங்கே தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பொருள் இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. இராணுவம் எப்போ தேவைப்படுதுன்னா, மிக்ஸாம் புயலில் சென்னையை சுற்றி 4 மாவட்டம் தத்தளிச்சிச்சே, அப்போ வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்படிதான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், எங்களுக்கு தமிழக அரசுக்கு தேவை இராணுவம் தேவையில்லை, தர வேண்டிய நிதி வந்தாலே மத்திய அரசுக்கு பாராட்டுகளும் நிம்மதியும், உங்களுக்கு பாஜகவுக்கு வாக்கு சதவீதமும் உயரும். ஆக சித்தாந்தத்தை போட்டு கொடையறதை விட்டுவிட்டு இங்க நிதியை கொடுத்து வளர்ச்சியை கண்கூடாக தமிழக மக்களுக்கு காட்டுங்கள் என்பதான் என் பார்வை. ஒய் பிரிவு, இசட் பிரிவு, இசட் பிளஸ் அதெல்லாம் இருக்கட்டும். மக்களுக்கு பாதுகாப்புனா அவங்க ரத்தத்தை உறிஞ்சுற ஜிஎஸ்டியை குறைச்சாலே உங்களுக்கு கோடான கோடி. தூத்துக்குடியில காப்பாத்தினது ராணுவம் தான் நினைக்கிறேன். சென்னைக்கு வரலையே, திமுகவை மூழ்கி போச்சு, அப்படியே யாரும் வரல. திமுகவை சார்ந்த அக்னீஸ்வரன் ஐயா பேசும்போது எனக்கு 2 விஷயம். அதிமுகவை சார்ந்த அக்னீஸ்வரன் ஐயா பாஜகவையும் சேர்த்து சொல்லிக்கோங்க, தாவைக்காவும் சேர்த்து சொல்லுங்க. சீமான் ஐயா வீட்டுல போய் நீங்க போராட்டம் நடத்தல, வெளியில தான் நடத்துனீங்க. ஆனா நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது உதயநிதி என்ன சொல்றாரு, அதிமுக இருக்கிறவங்க வரணும், நம்ம பிரதமர் வீட்டுக்கு எதிராக போய் போராட்டம் நடத்துவோம். இது என்ன வீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துறது? பிரச்சனை அரசு சார்ந்த ஒரு விஷயம் அல்லது நீதிமன்றம் சார்ந்த விஷயம். இந்த சிவில் டிசோபீடியன்ஸை நீங்க வளர்த்து விடத்தான் இந்த மாதிரி ஒரு தூண்டுதல் பேச்சுக்களை கொடுக்கத்தான் வன்முறை அதிகமாகும். அப்பத்தான் ராணுவம் வரணுங்கிற அடிப்படையை சொன்னனை வழிய, தூத்துக்குடிக்கு வந்ததும் ராணுவம் தான், வேளச்சேரியிலிருந்து சுத்தமா எல்லா பக்கமும் காப்பாற்றதுக்கு வந்ததும் ராணுவம் தான். அவங்க தான் எப்போதும் வருவாங்கிறத நீங்க என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கே சில விஷயங்களில் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற அவசியம் எந்த ஒரு நியாயமான அரசுக்கும் இருக்கும். அதைத்தான் அந்த பிஜேபி செய்தது. ஒரே ஒரு நாள் தான், நாளைக்கு அவர் மறுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மேட்டர் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த விஷயம் ரெஜிஸ்டர் ஆகும் மக்கள் கிட்ட. இல்லைங்க கொடுத்தாங்க, அவங்களுக்குள்ள கூட்டணி ஏதோ இருக்குது, யாருக்குடையோ எதுக்கோ கூட்டணி இருந்துகிட்டே இருக்கு. திமுக மட்டும்தான் கூட்டணி எல்லாம் கொள்கை பிடிப்பா இருக்கு, மற்றதெல்லாம் இதுக்காகத்தான் இருக்குங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாதீங்கிற அவர் முதல்ல எதிர்ப்பை சொல்லட்டும், தேவையா சொல்லட்டும். ஒரே ஒரு வரி, ஒரு பாதுகாப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அரசியல் தலைவருக்கு நேர்மை வேண்டும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இது இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். திரு சுமந்த், உங்களோட இறுதி கருத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரு விஜய் அவர்கள் கிளாரிஃபை பண்ணணும், இது ஏத்துக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை ஏற்றுக்கொண்டார் என்றால் நிச்சயமாக அந்த கடும் எதிர்ப்பு பாஜகவுக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது வேறு ஒரு சிக்னலை பாஜகவுக்கும் அனுப்பும். ஆனால் முழுமையாக பாஜக விஜயை இந்த ஒரு நல்லிணக்க கெஸ்டர் மூலம் தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி வெற்றி பெறும் என்று நான் கூறவில்லை. முயற்சிக்கு ஒரு முதல் படி ஆக நான் பார்க்கிறேன். அதோடைய முதல் படியா தான் இந்த ஒய் பாதுகாப்புன்றீங்க. திரு பிரகாஷ், உங்களோட இறுதி கருத்து. அதாவது விஜய் ஏத்துக்கிறாரா இல்லையா, மறுக்க போறாரா, நேர்மை வேணும் அது வேணும்னு சொல்லி ஒரு விவாதத்துல பெண்கள் ரெடியா இருக்காங்க விஜய்க்கு ஓட்டு போட. பெண்களுடைய மேஜர் இன்க்ளினேஷன் இப்ப ரீசெண்டா வெளியிட்ட ஒரு சர்வேல டுவர்ட்ஸ் டிஎம்கேன்றது ஒரு கவனத்துக்கு வர சார். இப்போ இல்லாம மெகா கூட்டணின்னு ஒண்ணு மிகப்பெரிய கனவு காட்டுறாங்க. அதாவது திமுக ஆட்சி வீழணும், திமுக ஆட்சிக்கு எதிரான அலை அடிக்கணும், விஜயும் அதிமுகவும் பாஜகவோடு சேரணும், ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கணும், அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மெகா கூட்டணிக்கான ஒரு ஆஃபர் தான் இந்த விஷயம். விஜயும் முழுக்க கொள்கை சார்ந்த ஒரு ஆள் இல்லை. அம்பேத்கரை அமித்ஷா பேசினவனை எதிர்த்தவரு, பெரியாரை பத்தி பேசினா அவர் கண்டுக்காம விட்டார், பெரியாரை பத்தி 7 விமர்சனங்களை அவர் கண்டுக்காம விட்டார். அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு இதே புதிய தலைமுறை டிபேட் ஷோல தான் விவாதம் அதை அறிவிச்சார். அதுக்கப்புறம் அதே அந்த டிபேட் ஷோல பேசின ஐயனார் தான் வெளியில பேசுறாரு,
அதிமுகவோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சோ விஜய் வந்து பக்கா கமர்ஷியல் சப்ஜெக்ட். அவர் வந்து கமர்ஷியலான விஷயங்களுக்கு தான் வராரு. இந்த ப்ரமோஷனும் இந்த செக்யூரிட்டியும் கூட ஒரு கமர்ஷியல் ப்ரமோஷன் தான். சரி சரி, இதுவும் ஒரு விளம்பர நோக்கத்துக்காக செய்யப்பட்டது அப்படின்றது ரொம்ப சுருக்கமான நேரம். ரொம்ப சுருக்கமா சொல்றேன். திமுகவுடைய ஆதரவு வாக்குகளைத்தான் சீமான் ஐயாவாலும் விஜய் ஐயாவாலும் பிரிக்க முடியும். எதிர் வாக்குகள் கண்டிப்பா அண்ணாமலை பக்கம் தான். இது உங்களோட இறுதி கருத்தா கூட்டணியா வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது.